இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வர ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படின்னா ஜாயின்ட் பெயின். இந்த ஜாயின்ட் பெயின் யாருக்கெல்லாம் வரும், எதனால் வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் பெயின் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா வயதானவர்களுக்கு வரும், அதாவது ஏஜ்டு பீப்புளுக்கு வரும். ஆனால் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஜாயின்ட் பெயின் வருது. எதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு முறைகள் எல்லாமே ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்போ ஸ்கிப் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஜாயின்ட் பெயின்லேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போது ஜாயின்ட் பெயின் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உணவு முறைகள் தான். இந்த உணவு முறைகளிலிருந்து நாம் நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டாக எடுக்கணும், அதுலேயும் கால்சியம் ரிச் ஃபுட்டாக எடுக்கணும். ஸோ இந்த கால்சியம் எங்கேருந்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா மீன், பால், முட்டை இந்த மாதிரி ஃபுட்டில் கால்சியம் கிடைக்கும். ஆனால் அதை விட ரிச் கால்சியம் ஃபுட்டு எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க கால்சியம் டேப்லெட் பற்றி தான். இதில் கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் டி இதெல்லாமே நம்மளுடைய ஹெல்த்தி போன்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். விட்டமின் டி பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆஃப் கால்சியம்னு சொல்லுவாங்க. விட்டமின் டியில் என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம டெய்லி பேசிஸில் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த ஒரு டேப்லெட்டில் நமக்கு ஹெர்பலைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கால்சியம் சாலட்ஸில் மொத்தம் 60 டேப்லெட் குவான்டிட்டியில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பர் டேக்கு 2 டேப்லெட்னு கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச் கைடன்ஸோடு எடுங்க. இந்த டேப்லெட் மட்டும் எப்படி எடுக்கணுன்றது சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயே எந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுக்கணுன்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே ஹெர்பலைஃப்பில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் சப்போர்ட் தான். இந்த ஜாயின்ட் சப்போர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாலட்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம போன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அமைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சாலட்ஸ்னு சொல்லலாம். இந்த சாலட்ஸில் மொத்தம் 90 டேப்லெட் குவான்டிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பர் டேக்கு 3 டேப்லெட்னு கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட்டை நீங்கள் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இந்த 3 வேளை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கணும். இந்த 2 சாலட்ஸையும் நீங்கள் ஒரு 90 டேஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போன் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகும். இந்த 2 சாலட்ஸையும் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னன்ஸ் லேடி அண்டு சில்ட்ரன்ஸ் இவங்க 2 பேர் தவிர்த்து மீதி 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த சாலட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 சாலட்ஸை எடுத்து உங்கள் ஜாயின்ட் பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னாலும் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.